ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தில் இடம்பெறுகின்ற முதல் வார்த்தை ஆனாலும், ஆங்கிலத்தில் பட். இந்த பட் என்ற வார்த்தை ஆனாலும் என்பது கனெக்டிவ் கன்ஜங்ஷன் என்று பார்க்கிறோம். இருவேறு கருத்துக்களை இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு காத்திராமல் மனம் போல தீர்மானங்களை எடுத்து மனம் போல ஓடுகின்ற ஒரு நிலையில் இருந்தாலும் கூட தேவன் அவர்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார் என்ற கருத்தை முன்வைத்து, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது. தேவன் தம் ஜனங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஜனங்கள் அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. இந்த வசனத்தை முறையாக புரிந்து கொள்வதற்கு ஏசாயா 30வது அதிகாரத்தின் முதல் வசனங்களை கவனிக்கும் பொழுது, ஆண்டவருக்கும் அன்றைய தமது வாக்குத்தத்தத்தின் ஜனங்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனை என்ன என்பதை பார்க்க முடியும். முதல் வசனத்திலே ஆண்டவர் தேவனுடைய ஜனங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன அது? பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது, யூதேயா தேசமானது தனக்கு வடக்கே இருக்கின்ற 10 கோத்திரங்களுடைய இஸ்ரவேல் தேசமானது அசிரியா ராஜாவினால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அடுத்து இந்த அசிரியா ராஜா யூதேயாவையும் நெருக்கும்படி பக்கத்தில் வந்துவிட்ட நிலையிலே இந்த யூதேயாவில் வாழ்ந்த தேவனுடைய ஜனங்கள் தங்களுக்கு மிக அருகில் எப்போதும் இருக்கும் தங்கள் ஆண்டவருடைய உதவியை நாடி தேடாமல் தென்மேற்கே இருக்கக்கூடிய எகிப்தின் ராஜாவிடத்திலே பார்வோனின் உதவிக்காக தங்கள் சொத்துக்களை செல்வங்களை கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தேவன் இந்த ஜனங்கள் இப்படி செய்வது பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என் ஆலோசனையை கேட்காமல் மனிதனுடைய உதவியை நாடி எந்த எகிப்திலிருந்து அவர்கள் வெற்றிகரமாக ஓங்கிய புயத்துடன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியே வந்தார்களோ அதே எகிப்தை நோக்கி உதவிக்காக ஓடுகிற நிலையை பார்த்து ஆண்டவர் பரிதாபப்படுகின்றார். இப்படி தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திராமல் தேவனண்டை அவசியமான காரியத்தில் மனம் திருவதற்கு ஆயத்தமாக இல்லாமல் அவர்கள் எகிப்தை நோக்கி உதவிக்காக ஓட விரும்புகிற நிலையை பார்த்துதான் வசனம் 15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறுகிறார். ஆனால் அவர்களோ 16வது வசனத்தின்படி அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள் என்பதாக ஆண்டவர் அங்கே தமது வருத்தத்தை பதிவு செய்கிறார். இருப்பினும் தமது ஜனங்கள் தன் ஆலோசனையை கேளாமல் தன்னுடைய நேரத்திற்காக காத்திராமல் தங்களுக்கு தேவையான உதவிக்காக மனிதனை நாடி எங்கே போகக்கூடாதோ அங்கே போகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற நிலை இருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேன் என்று கூறுகின்ற அன்பு நிறைந்த ஆண்டவர்தான் நம்முடைய தேவன். உதாரணமாக, சொத்தை பிரித்து தர வேண்டும் என்று கேட்ட தன் இளைய குமாரனிடத்தில் தகப்பன் போராடவில்லை. ஏன் இப்படி கேட்கிறாய், உனக்கு இங்கே என்ன குறை என்று சொல்லவில்லை. மாறாக சொத்தை பிரித்து கொடுத்தவர் தேடியும் போகவில்லை. மாறாக எப்போது வருவான் என்று தன் மகனுக்காக காத்திருந்தான். திரும்பி வந்த பொழுதோ அள்ளி அணைத்தான், அரவணைத்தான். அதே போலதான் தம் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் தம் ஜனங்கள் அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும் எப்போதும் தேவன் காத்து கொண்டே இருக்கின்றார்.